ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்கார். உங்களை வரவேற்கிறது வாழ்த்துக்கிறேன் நம்ம சேனலுக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாருங்கள், ரஷ்யாவுக்கு ஒரு ஒர்க்கு. இந்த ஒர்க் என்னென்னா வேர் ஹவுஸ் தான், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துலேயும் இருக்குது. ஓகே, இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு மட்டும், வேறு ஃபீல்டில் இருக்குது. பார்க்குறேன் நான். இது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ட்ரெண்டிங் அதுதான். ஓகே, இஎஸ்டிஏ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ரஷ்யா, இவங்க வந்து 3 years ஒர்க் பெர்மிட்டில் எம்ப்ளாய்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. ஓகேவா? அப்போ எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு ரஷ்யாவில் விசா இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்கும். அல்லைன்னா சில நேரத்தில் இங்கே வரும் அக்ரிகல்ச்சர். மீதி எல்லா வேகன்சியும் நம்ம பார்க்கணும்னா சிட்டிக்குள்ளே வேலை பார்க்குறதுக்கு அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறது இல்லை. ஓகே, ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணால் விசிட்டில் இறங்கி உள்ள வேலை பார்த்து எடுத்து மெதுவாக அங்கே வேலை பார்க்குற இடங்களில் அவங்க மூலமாக சிபாரிசு பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் பெர்மிட்டை மாற்றிக்கிறாங்க. இல்லைன்னா இல்லீகலாக இருப்பாங்க. இல்லீகலாக இருந்தால் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது, வேலை பார்த்துட்டே தான் இருக்காங்க, மெதுவாக மாறிக்கிறாங்க. இந்தியன்ஸுக்கு அவ்வளோ ப்ரெஷர் கிடையாது. ஓகே, அப்புறம் வேறு வேலை கிடச்சி மாறும் பொழுது, இல்லைன்னா கொஞ்சம் ரஷ்யன் லாங்குவேஜ் பேசும் பொழுது அப்படி பெர்மனண்டாக ஆயிக்கிறாங்க. ஒருத்தருமே அங்கே எனக்கு சப்போர்ட்டே இல்லை, அப்படிப்பட்டவங்க தான் அங்கே கஷ்டப்படுறாங்க. அவங்க தான் இந்த வீடியோ போடுறது, இங்கே வந்துடாதீங்க அப்படியா இப்படியான்னு. மக்கள் இந்தியன்ஸ் போய்கிட்டே தான் இருக்காங்க, ஏதாவது ஒரு வேலை செட்டில் ஆகிறாங்க. இப்போ நம்ம பேச போகிறது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி 3 years கான்ட்ராக்டில் எம்ப்ளாய்மெண்ட்டில் அடித்து போகிறாங்க. ஆனால் இங்கே எம்ப்ளாய்மெண்ட் அடிக்கும்போது 3 வருஷம் அடிக்க மாட்டாங்க, 1 year தான் அடிப்பாங்க. அது ரெனியூவபிள் அக்ரிமெண்ட் 3 yearsக்கு இருக்கும். ஃப்ரீ ஃபுட் அக்காமடேஷன் கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர், கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், பைப் ஃபிட்டர், ஃபேப்ரிகேட்டர், ஷட்டரிங் கார்பெண்டர், இங்கே எல்லாமே இதில் தான் வராங்க. அதில் ஒரு மணிக்கு $3 யாருக்கு? ட்ரேடுமேனுக்கு. ட்ரேடுமேன் யார்? கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், பைப் ஃபிட்டர், ஷட்டரிங், இவங்கெல்லாம் ட்ரேடில் வருவாங்க. ஹெல்ப்பருக்கு 1.80 $1.80 பெர் ஹவர். 10 மணி நேரம் வேலை பார்த்தாங்கன்னா $18 ஒரு நாளைக்கு. அப்படி பார்த்துங்க. அதேமாதிரி ட்ரேட்ஸ்மேன் இவங்கெல்லாம் 10 மணி நேரம் வேலை பார்த்தீங்கன்னா $35 அப்படி கணக்கு. ஃப்ரீ ஃபுட் அக்காமடேஷன். ஓகே, ஸோ இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து லீடிங் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்னா வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஒவ்வொரு கம்பெனிலையும் கான்ட்ராக்ட் எடுத்துருவாங்க. இங்கே என்னென்ன வேலை இருக்கோ நாங்கள் செஞ்சு தருவோம். கிளீனிங்காக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், அதான் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட். அப்போ அதில் ஹவுஸ் கீப்பிங், கிளீனிங், மெயின்டெனன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க ஆட்கள். இதில் எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க, பிளம்பர் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா $1000 கொடுக்குறாங்க, 2 டைம் மீல். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் $95,000 கணக்கில் ரஷ்யாவில், அதுவும் மாஸ்கோவில் 11 மணி டியூட்டிக்கு. ஓகே, டேக்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க உங்களுக்கு. எஸ் இருக்கும், 6 days per week. இது இல்லை, வேற எல்லாம் அக்காமடேஷன் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஓகே, இதில் எலக்ட்ரிஷியன், பிளம்பர் வந்து இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் இருக்கணும், கம்பெனியில் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும். ஓகேவா? சரி, வேற ஒன்றும் இல்லை. இன்னும் வேலை இருக்குன்னு பார்ப்போம். சரி, இதுக்கு தகுந்த நபர்கள் எனக்கு கால் பண்ணுங்க, டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சுங்க. இப்போ நமக்கு ரஷ்யன் ரபிள்ஸில் வேறு சம்பளம் கிடைச்சாலும் இன்னைக்கு நமக்கு கூடியிருக்கு. $1.30 ஆச்சு. அங்கே சாதாரணமாக ஒரு வேலை செஞ்சாலே 3000 ரபிள்ஸ் கிடைக்குது. ஓகே, இப்போ வேற விஷயம்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. எனக்கு வேலை பார்க்குற பையங்க சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 3000 ரபிள்ஸ்னால் இன்னைக்கு கூட வரும். ஒரு ரபிள்ஸ் வந்து நமக்கு இந்தியன் ருபீஸ் $1.30 கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70-80 ரூபா சாதாரண ஒரு லேபருக்கே கிடைக்குது. அப்புறம் நல்ல கம்பெனிகள்லாம் வேலை கொடுத்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் $1 லட்சம் சம்பளம் இருக்குது ரஷ்யாலே. நிறைய இடத்துல இருந்து இந்த லாங்குவேஜ் பிரச்சனைகள் இருக்காங்க. அந்த லாங்குவேஜ் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, கற்றுக்கணும் அங்கே போனாலும், அப்போ உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். ஓகே, அப்போ ரஷ்யா போகிறவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு பேசுங்க. ரஷ்யாவில் விசிட் விசா, டூரிஸ்ட் விசா, எம்ப்ளாய்மெண்ட் விசா அப்படின்னு வகையாக இருக்குது. ஓகே, எல்லாத்துக்கும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சிக்கிடாது, அவ்வளோ லேட் ஆகும், 3 மாதம் 4 மாதம் ஆகும். அதனால் விசிட் எம்ப்ளாய்மெண்ட் இறங்கி அங்கே வேலையில் இறங்கி தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? சரி, ரஷ்யா போகணும்னு யாராவது விரும்புனீங்கன்னா எனக்கு கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அந்த ஃபார்மாலிட்டி சொல்லித்தரேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.